வணக்கம். குழந்தைகள நம்ம ஞானியோடையும், தெய்வத்தோடையும் ஒப்பிடுவோம். நெறைய சினிமா பாடல்கள் கூட இந்த கருத்துல வெளிவந்திருக்கு. எதனால அப்டின்னா, குழந்தைகளுக்கு இன்ப, துன்பம், ஆசபாசம், கோவம் இது எதுவுமே கிடையாது. 2 பக்கமும் 2 கையிலயும் 2 முட்டாய் வச்சிருந்துச்சு அப்டின்னா, 3வதா நம்ம ஒரு பொருள குடுத்தோம்னா, ஒரு முட்டாய கீழ போட்டுரும். குழந்தையோட மனசு அவ்வளோ வெகுளித்தனமான ஒண்ணு. அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பசிச்சா அழுவணும், சாப்பிடணும், விளையாடணும், தூக்கம் வந்தா தூங்கணும். அப்படி ஒரு பியூரான ஹார்ட் குழந்தைகளுக்கு இருக்கும். அதனால தான் குழந்தைய தெய்வத்தோடையும், ஞானியோடையும் ஒப்பிடுறோம். அப்படிப்பட்ட குழந்தைகளோட மனசுல தெய்வத்தோட நெனப்பு என்னவா இருக்கும்? தெய்வங்கள பத்தி குழந்தைங்க என்ன நெனைக்கும்? அப்படின்னு ஒரு அருமையான கற்பனைய தஞ்சாவூர் கவிராயர் நமக்கு கவிதை மூலமா சொல்றாரு. பூஜை அறையில் எல்லோரும் ஏதோ பிரார்த்தனையை முணுமுணுத்தபடி நின்றனர். பூஜை அறையில் எல்லோரும் ஏதோ பிரார்த்தனையை முணுமுணுத்தபடி நின்றனர். என் பேரனும் ஏதோ முணுமுணுத்தான். என்ன சொன்னாய் சாமியிடம் என்று கேட்டேன். சாமி நல்லா இருன்னு சொன்னேன் என்றான். அவனோட வேண்டுதல் பாருங்க. அந்த அந்த குழந்தையோட வேண்டுதல். அதாவது தஞ்சாவூர் கவிராயரோட பேரனுடைய வேண்டுதல். சாமி நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டாராம். சாமிகிட்டயே சாமி நீ நல்லா இரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ எந்த அளவுக்கு குழந்தையோட இதயம் லேசா கள்ளங்கபடம் இல்லாம பலமா இருக்கு பாருங்க. அதனால தான் குழந்தைய கடவுளோட ஒப்பிடுறாங்க. இதுபோல் கவிதைகளுக்கு மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கவிதைகள் என்னோடய பேஜில் இடம்பெறணும் அப்படின்னாலும் மறக்காமல் என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு கவிதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.